ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் என்னென்னா கொஞ்சம் உளுந்தங்கஞ்சி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இல்லையா உளுந்தங்கஞ்சி. நல்லா எலும்புக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம வந்து உளுந்தங்கஞ்சிலாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் சின்ன வயசு பிள்ளைங்க, அந்த பெரிய பிள்ளைங்க ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உளுந்தங்கஞ்சி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கொடுத்திங்கன்னா அவங்க எலும்பு முதுகெல்லாம் நல்லா கொஞ்சம் பலம் கொடுக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எங்கே சத்தும்ல ஒன்றும் இல்லை. எனக்கே இல்லை எலும்பில் எதுவும் எந்த சத்துமே இல்லை. அதனால் பிள்ளைங்களுக்கு இப்போ வளர வளர நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகணும்னா நல்லது. அதனால் உளுந்தங்கஞ்சியை நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது மறக்காமல் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அந்த உளுந்தங்கஞ்சியை நான் அஸ்மாவுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான். அஸ்மா வந்து நாளைக்கு அவளாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொன்றா சொல்ல அஸ்மா வந்து உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறா. எனக்கு செய்யலாம், ஆனால் உட்காந்துட்டு தான் செய்ய முடியும், நிற்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு. ஒரே காலில் பேலன்ஸ் பண்ணி என்னால் நிற்க முடியல. அதனால தான் சரி அஸ்மாவே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி டேபிள் கூட இங்கே போடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி அஸ்மா போய் நீ மறுபடியும் டேபிளில் எடுத்துகிட்டு எனக்குள்ளே போட்டு எதுக்கு, நான் சொல்ல நீ செஞ்சீங்கன்னா நீயும் பழகிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மாவே செய்யின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அஸ்மா தான் செய்ய போகிறா. நம்ம தான் வந்து இப்போ எனக்கு வந்து மூக்கு சளியில பிடிச்சா சாப்பிடலாம் தானே, அது இப்போ நல்லா கேட்கும், நல்லா கேட்குமா. அதனாலதான் வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நாங்க வந்து இப்ப செய்ய போறோம். ஓகேவா? அம்மா வந்து இன்கிரீடியன்ட்ல எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப போய் நம்ம செஞ்சா மட்டும் போதும். செய்யுங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஷெரின்ஸ் கிச்சன்லேயும் போட்டிருக்கோம், ஷெரின் வீட்டு சாப்பாடுலேயும் போட்டிருக்கோம். அதாவது நான் வந்து உளுந்த ஊற வச்சு அப்புறமா தான் நான் வந்து அரைச்சி உளுந்தங்கஞ்சி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா உளுந்து அரிசி ரெண்டையும் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியாக இப்போ நம்ம செய்ய போகிறோம். அஸ்மாவுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். என்ன ரெண்டு தான் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இப்போ உளுந்தும் ஒரு இதில் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். நிறைய வேணாம், ஒரு 2-3 போதும். சரி, ஓகே. எப்படி செய்யணும் நான் வந்து அம்மா லைட்டாக சொன்னாங்க. இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அம்மாட்ட அப்பப்போ கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து வறுக்க சொன்னாங்க. வறுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் லைட்டாக நம்ம கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லலை. அது வந்து நான் வந்து என் கையில் ஒரு கையளவுக்கு உளுந்தும் இவ்வளோதான் அளவுக்கு நான் என்னோட கையில் வந்து இப்படி எடுத்து ரெண்டுத்துலேயும் அதே சைஸ், இந்த பச்சரிசி அதே சைஸு, இந்த உளுந்து வந்து ஒரே அளவு எடுத்து 2 இதுலயும் வச்சிருக்கேன். போய் நம்ம ஊற வைக்காம கழுவணும்மா. சீக்கிரமா கழுவி சீக்கிரமா வரும். சேனலுங்களை வர கமெண்ட்டுங்கெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எலும்பு முதுகுத்தண்டு இந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லிட்டு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் யோசிக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. அதை அனுபவித்து பார்க்குறப்ப தான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த வலியை விட நம்மளால் எழுந்துச்சு போய் நம்மளோட வேலைகளை கூட செஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற வலி தான் இந்த மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரமாக அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக குணமாகணும்னு நானும் எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன். வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்னால் விசாரிக்கிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா எப்படி இருக்குது, சரியாயிடுச்சா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து விசாரிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ ஒரு 11-12 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இனி ஒரு 15 நாள் ஆச்சுன்னா கால் கொஞ்சம் கீழே வச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இனி ஒரு 3 நாள் மட்டும். வீட்டில் எல்லோரும் அதைத்தான் சொல்கிறாங்க, இருக்கட்டும் ஒரு 15 நாளாச்சு இரு அப்படின்றாங்க. சரி, அதனால தான் வலி கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. காலை வந்து லைட்டாக கூட அழுத்தினோம்னாலும் இன்னி வலிக்க தான் செய்யுது. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஒரு வேளை மறுபடியும் அந்த ஒட்டுனது மறுபடியும் விரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயமாகவும் இருக்குது. அதனாலே காலை அந்தளவுக்கு கீழே வச்சுக்கல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதையே பார்த்து செஞ்சுக்கிறாங்க. அஸ்மாவும் எல்லா வேலையும் அதுவே செஞ்சுக்கிறதுனால எனக்கு வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. வீடியோ போட முடியலையே அப்படிங்கிற கஷ்டம் ஒன்று தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அஸ்மாவுக்கு வேறு கோல்டு பிடிச்சிக்கிருச்சு. மாத்திரை குடிச்சிருக்கலாம் லஸ்ஸு. நேத்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் என்ன ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருப்ப, அதனாலதான் ஜூஸ் குடிச்சேன், ஒரு மில்க் ஷேக். அதனாலதான் நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு கோல்டெல்லாம் சாப்பிட்டேன். அதனாலதான் வந்து பிடிச்சிருச்சு. இப்போ அரிசி உளுந்து அஸ்மா கழுவிருச்சு. இப்போ போட்டு இதை வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமா வறுத்துடு அஸ்மா, நல்லா வறுத்துக்கோ. தண்ணி ஈரம் ரொம்ப ஊறிடுச்சா என்ன அரிசி? ஏய், வறுத்தியா இல்லையா? நீ பண்றதுல தெரிக்குது. ஏய், ஒழுங்கா வருடி. பொன்னிறமாச்சா? மனமே வரல, இல்லை கலர் மாறிடுச்சா? அரிசி வறுத்துருக்கோம்ல அந்த மாதிரி வறுத்துருச்சா அரிசி? என்னடி பண்ணுற? ஹை ஃப்ளேமில் வைடி. நல்லா கலர் மாறிடுச்சா? செதறாம பண்ணஸ்மா. நீ பேசுகிறதே கேட்காதாம்மா. மைக்கு எங்கிட்ட இருக்கு, நீ பேசுகிறதெல்லாம் கேட்கவே கேட்காது. வறுத்துருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடு. வேறு தட்டில் போட்டு ஆற வை.
அஸ்மா வச்சு செய்ய வைக்கிறதுக்குள்ள எனக்கே டென்ஷன் ஆகி நானே ஓடிடுவேன் போல எந்திரிச்சு செய்யறதுக்கு. என்னாமா அசு போதும் அஸ்மா. ஒரு வேலை சொன்னால் 10 வேலை செய்வாளாக்கும். அதாவது இந்த ஒரு ஒன்று சொல்லுவோமே, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி. ஒரு வேலை செய்ய சொன்னால் 100 வேலை செய்வா. அதை கீழே வச்சு போட்டா ஏன்னா தனியாக தட்டில் போட சொல்கிறது, அது சீக்கிரமாக ஆறிடும். மாற்றி போட்டோம். லூசு பிள்ளை, நீ பேசுறது கேட்காதடி. நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் வந்து சவுண்டு போட்டால் அம்மாவுக்கு வந்து பேசுறது டிஸ்டர்ப் ஆகும், அதனால தான் நான் மைக்கு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி சொல்லு அஸ்மாவுக்கு. இருடி அஸ்மாவுக்கு சொல்கிறத நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். பைத்தியக்காரி இரு, பொறுமையா இரு. அஸ்மா பேச பேச நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நானும் மைக் வச்சிருக்கேன், அம்மாவும் மைக் வச்சிருக்காங்களா, அதனால எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கேன், மூக்கு ஒழுகுமா, அதனால அம்மா கிட்ட வந்து நான் மைக்கை கொடுத்துட்டேன், அதனால நான் பேசுறது கேட்காது அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை. வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி. வெல்லம் போட்டு வச்சு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்று. லைட்டாக டபுளாக சொல்கிறீங்க பாரு. எவ்வளோ போட்ட வெல்லம் அதில் எவ்வளோ இருந்துச்சு? 1/2 கப் இருந்துச்சா? 1/2 கப் வெல்லம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்று. போதும் போதும் போதும், கரையிறதுக்கு தான். கரையிறதுக்கு மட்டும்தான். பாகெல்லாம் காய்ச்சல. கரைஞ்சிருச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பவுட்ரு பண்ணு. வடிக்கணுமா? அப்புறமா வடிச்சுக்கலாம், ஓரமாக எடுத்து வை. அதான் கேட்குறேன். இப்போ வடிக்க வேணாம், நீ பவுட்ரு பண்ணி காய்ச்சுவல, அப்போ அப்படியே வடிச்சு அதில் ஊற்றி எதுக்கு பாத்திரத்தை அழுக்கு பண்ணுற? ஓ, நீ அப்படி வர. இது ஆறி இதாகிடுச்சான்னு பார்த்துக்கோ. கரைஞ்சிருச்சுன்னா எடுத்து வச்சிரு. இரு பார்த்துக்கிறேன். பாகு மாதிரி பண்ணி விட்றாத. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இது எடுத்தா தான் நம்மளுக்கு கண்ணு தெரியும். கரைஞ்சிருச்சுன்னா வச்சிரு, ஓரமா கடையில இருந்தா அது சூடாக்கி விட்டுரு. சூட்டில் கரைஞ்சிடும். சரி ஓகே, சூட்டில் கரைஞ்சிருவாங்க, நம்ம வந்து தனியாக வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ பவுட்ரு பண்ணிடுறேன். ஓகே, நம்ம சூப்பர் சூப்பரா சூப்பரா. அரசியல் இதெல்லாம் சாதாரணம். ஓகே, நம்ம வந்து இதை அதுக்குள்ள பவுட்ரு பண்ணிடலாம். பவுடருக்கு என்னென்ன சேர்க்கணும்? ஒன்று நீ சேர்க்க வேணாம். பவுடருக்கு கொஞ்சம் பான்ஸ் பவுடரு, கொஞ்சம் கோகுல் சாண்டல் பவுடர்லாம் கூட போட்டுக்க. சரி ஓகே. சரியா? கொஞ்சம் சுக்கு கலக்கணும்னா சுக்கு கடைசியில் இப்படி தூவி விடுறது. இப்போ இல்லை, நீ முதல்ல இதை பவுட்ரு பண்ணி காய்ச்சி. விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள தலைவலிக்கு போட்டு நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பவுடராக இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஜலிக்கலாம் வேணாம். 1-2 முழுசாக இருந்துச்சுன்னா தான் ஜலிக்கணும். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து வச்சுக்கோ ஒரு கிண்ணத்தில். நல்லா கூழ் மாதிரி கலந்துக்கோ. ராகி இதுக்கு தானே? அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு அந்த தண்ணியை ஒரு 2 கண்ணம் தண்ணி ஊற்று. நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த இதை வந்து நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா வந்து இதை கலந்து வச்சுட்டு சொன்னாங்க, ஆனால் அது கட்டி கட்டியாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? தண்ணி ஊற்றுமா, தண்ணி ஊற்று. கலந்துட்டியா? பார்த்தீங்களா, குட்டீஸ் கலகா இருக்குல்ல. ஏதோ பண்ணுறப்ப நல்லா கரைய மாட்டேங்குது. வேற ஒன்று கூட நான் வேணா கலந்துறேன். கலந்துட்டேன். அதில் 2 இதில் வந்து அரை செம்பு தண்ணி இதில் ஊற்றி கலந்தேன். அதே மாதிரி இதில் வந்து 1.5 செம்பு ஊற்றணும். 3 மடங்குனா அப்போ இதில் வந்து 1.5 செம்பு ஊற்றணும். அஸ்மா கணக்கா சொல்லிடுச்சு. சரி, நம்ம அஸ்மாக்குள்ளேயும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கு. அரை செம்புனா இதில் கணக்கு பார்க்குறதா கொஞ்சம் கஷ்டம். அரை செம்புனா எவ்வளோ ஊற்றணும்? அந்த கோடு வரைக்கும் ஊற்றந்தா. அந்த கோடு வரைக்கும் தான். அவ்வளோதான், அரை செம்பு. நல்லா கொதிக்கவும் இதை தூக்கி அதில் ஊற்று. நம்ம வந்து இவ்வளோ உடச்சி போடு. உடச்சா இவ்வளோ பெரிய சுக்கு வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம். தட்டு இல்லைன்னா கல் இங்கே இப்படி போய் இப்படி பண்ணு. அப்படி பண்ணு. ஐயோ, அந்த கல் வச்சு உட. ஐலாண்ட் உடச்சி தள்ளி விட்டுரு. அதை என்னென்ன வேலை செய்யறா பாருங்க. கேட்டா உனக்கு செஞ்சு கொடுக்கறதும் இல்லாம நீ உட்காந்துட்டு கவுண்டர் கொடுத்துட்டு கேட்குற. நான் இங்க செஞ்சுட்டு இருக்கேன். அதை பண்ணு, இதை பண்ணு. இது நீதான். ஓ, என்னைய விட்டுறியா? பார்த்து வேற என்ன வேணும்? நீ பேசுவியா? வாய் திறப்பியா?
நான் மறந்துட்டேன். 3 ஏலக்காய் மட்டும் இந்த மாதிரி 3 ஏலக்காயும் ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு சுக்கும் பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க. அதை போட்டு விடஸ்மா, கலந்து விட்டுட்டு. ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம். ஏய், அடுப்பை சிம்ல வச்சுட்டு கரண்டி கையில வச்சுக்கோ, அடி பிடிச்சிக்கும். சீக்கிரமா பொண்ணு. அவ்வளோதான். நம்ம இதை வந்து அப்படியே பொண்ணாப்புல கலக்கிக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். நம்ம அம்மா நம்மளை வாரு, அதில் ஏதாவது ஒரு கட்டி இருந்துச்சுன்னா உன்னை வெளுத்து போடுவேன். அப்போ வந்து கிண்டுவா. சரி கொண்டா. ஏன்னா எப்படி அப்போ சுக்கும் அரைக்க சொல்கிறாங்கன்னா இது கிண்டவும் சொல்கிறாங்கன்னா எப்படின்னா, இப்போ இதுக்கு கலந்து விடுறீங்க, இருந்தால் கெட்டி ஆயிடுச்சு, நான் கலந்து விடுங்க. நீ போடி பண்ணிக்கிறேன். நம்ம அப்போ அதுக்குள்ளே இது அரைச்சு வந்துடல, அதுக்குள்ளே சிவான் அதை கலப்பாங்க. சிவானின்னு சேர்த்து வேலை வாங்குறா பாரு. முழுங்கு நல்லா மணக்கு அரைச்சு மூக்கில் ஏறிடுச்சு எனக்கு. நல்லதுதான், உன் மூக்குக்கு சரியாயிரும். சுக்கு மணந்தாவா? சுக்கு காப்பிலாம் வச்சு குடிக்கிறோம்ல. கட்டி ஆயிடுச்சாஸ்மா? கெட்டி லைட்டாக ஆகுது. ஒரு 10 விட்டா ஆயிடும். கிண்டாம விட்டா ஆகும், அடி பிடிச்சி போயிடும். கையில கான்னு ஊத்திக்காதஸ்மா, விளையாட்டு வச்சிருட்டா. இப்படி கையில இப்படி எடு. உப்பு இந்த இப்படி 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 எடுத்து போடு, ஒரு பிஞ்ச். எடுத்தாச்சு. இப்படி ஐயோ, நீ போடுறது நம்ம கீழே விழுகிற மாதிரியே இருக்கு எனக்கு இங்க இருந்து பார்த்தா. போட்டாச்சா? போட்டா அப்பதான் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். தூக்கலாம். கெட்டி ஆகுது. ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விடு கரெக்டா. கிண்டி கைதான் விடுது. அதாவது இந்த ஒரு மாதிரி உருண்டையே ஆகாம இருந்தா போதும். அப்புறம் அடி பிடிக்கும் உளுந்து, அதுதான் பிரச்சனை. கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த இப்படியெல்லாம் வந்து நின்றுட்டேன்னா அதை அடி பிடிச்சிக்கும். பார்த்துட்டு ஊற்று. 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா. அப்போதான் பச்சை வாடை போய் பாரு. தண்ணியாக தான் இருக்குது, பச்சை தண்ணியா. ரெடி ஆயிடுச்சா? அங்கிட்டு உடனே பச்சை தண்ணியா இருக்கு. ஏய், நீங்க எடுத்து ஊத்துறப்ப பால் ஊத்துற மாதிரி இருக்குடி. அந்த மாதிரி பாலை ஊத்துற மாதிரி. சரி, பாகு ஊத்து. பாகு பொறுமையாவா செய்வாங்க. கரண்டி வேற வச்சிருக்கா பாரு கையில. பாகு பண்ணி விட்டியா? என்னென்ன வேலை செய்யறா பாருங்க. நீங்க காய்ச்சறப்ப இந்த மாதிரி ரொம்ப கெட்டியா இல்லாம ஓரளவு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தண்ணி ஊத்தி. என்னன்னா இது தண்ணி இது ஊத்தி நீங்க மாவு போட்டு நீங்க கிண்டும் போதே வந்து நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. நான் தான் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து எங்க அம்மா முன்னாடியே பண்ணி வச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா நான் கம்மியா தண்ணி ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு அது ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. சரி, தட்டு எப்படி இப்படி பண்ணி விடு. போயிரும். பாகலாம் ஆகல. ஆறுனதுனால அது இறுகிருச்சு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப பயங்கரமான ஸ்டேஜ். ஏன்னா கட்டி பிடிச்சிருமாமா. அதனால நம்ம என்ன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கலர் நல்லா இருக்கு. எங்க எடுத்து ஊத்து. இதோ இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணுமா? அது இன்னி ஆகாது, அவ்வளோதான். இப்போ சுக்கு ஏலக்காய் பவுட்ரு பண்ணையில அதை அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தூளாக இருக்கிற மாதிரி எடுத்து போடு. தட்டில் கூட கொட்டு. மேலே இருக்கிற அந்த நாராக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு பவுட்ரு உள்ளே இருக்கிறப்போ. எவ்வளோ போடுறது காட்டுடி. இங்கே நீ மிக்சி ஜார் வச்சு மறைச்சிக்கிட்டேன்னா எனக்கு தெரியாது. தட்டோட தூக்கிட்டு வா. போட்டுரு எல்லாத்தையுமே. இதெல்லாம் எடுத்துரு. இதெல்லாம் நல்லா காரமாக இருக்கு. சரி, ஓகே. அரைச்சி வச்சதில் நம்ம வந்து தேவையில்லாத டஸ்டெல்லாம் எடுத்துட்டு தேவை இருக்கிற. நீ அதை ஜலிச்சிருந்தேன்னா கொஞ்சமாக தான் வந்திருக்கும். அது ஜலிக்கலையில. சரி போடாத ரொம்ப எல்லாத்தையும். ஏன் நாரா நிற்கும்டி குடிக்கிறப்ப. என்னென்ன செய்யறா பாருங்கப்பா. நம்ம ஒன்று சொன்னா அவ ஒன்று செய்யறா. என்னமோ அங்கே புலம்புது பார்த்தீங்களா, எனக்கு கேட்காதுன்னு. கொஞ்சம் சும்மா தேங்காய் துருவல் கொஞ்சம் தான். உன் கையில் இப்படி எடுத்து அப்படியே போடு. ஆஃப் பண்ணிடு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ போட்டுக்கலாம். நான் ஒரு கொத்து நம்ம நல்லா கலந்து. தேங்காய் நல்லா தெரியுதா? கை வலிக்குதுன்னு இன்னொரு எடுபடியை கூட கூப்பிட்டுக்கிட்டாளா? அதை கையில கொடுத்தீங்கன்னா சூடும். ஒரு தட்டு மேல வச்சுட்டாங்க. செய்யறதுல நானு சொல்லுங்க. சரி, அஸ்மா இருந்துச்சுங்க. நான் சும்மா அஸ்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அஸ்மா தான் எல்லாமே அஸ்மா இருந்துச்சு. அஸ்மா இருந்துச்சு. நான் செய்யல, சும்மா ஊத்த மட்டும் செய்கிறேன். நான் ஊற்ற மட்டும் செய்கிறேன். அஸ்மா தான் எல்லாம் இருந்துச்சு. நான் ஸ்பூனு கூட அம்மா அஸ்மா எடுத்து தருது. கிண்ணம் கூட அஸ்மா தான் எடுத்து கொடுத்துச்சு. கொடுத்துடலாமா? நீ கொடுத்துருவியா? பரவாயில்ல. அஸ்மா தான் கொடுக்க சொல்லிச்சா? அஸ்மா தான் கொடுக்க சொல்லிச்சு. ஸ்பூனு தான் அஸ்மா கொடுச்சு. இந்த தட்டு எல்லாமே அஸ்மா எடுத்து கொடுச்சு. சரி
அஸ்மா, அப்படி எப்படி எப்படி பயமுறுத்தி கூட்டு வந்திருக்க பத்தியா? கலர் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? நான் கரெக்டாக நல்லா செஞ்சுருக்கேனா? ஏ சூடு ஆத்திட்டேன். இந்த கசக்குதா? சுக்கு அதிகம். நீதாமா அந்த நீ சளிச்சிட்டு மீதி இருந்தா எல்லா சக்கையும் மொத்தமா தூக்கி கொட்டுனேன்னா நான் என்ன செய்யறது சொல்லு. சளிச்சா அதுல பாதி இதாயிடும் வச்சேன். அது அப்படி ஆயிடுச்சு. இனிப்பு இருக்கா? இனிப்பெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் வெள்ளை கலர்ல தான் இருக்கும். இது எல்லோ கலர். வெல்லம் போட்டா இப்படிதான் வெள்ளம் போட்டால் அப்படி தான் இருக்கும். வெல்லம் தான் போடணும். வெள்ளம் தான் போட்டோம். நம்ம இது போட இந்த சர்க்கரை எல்லாம் போடணும்ல, அதெல்லாம் போடவே கூடாது. வெல்லம் போட்டு குடிச்சாதான் உளுந்தங்கஞ்சிக்கு ஒரு கௌரவம் கொடுக்கலாம். இல்லையா நல்லா இருக்காது. அதுக்காக சத்தும் கிடைக்காது. கருப்பட்டி போடலாம். நாட்டு சக்கரை கூட போடுறதுன்னா போட்டுக்கோங்க. உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி, அப்புறமா அந்த பச்சரிசியில் கூட இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சுவோம்ல, இதுக்கெல்லாம் வெல்லம் போட்டு குடிச்சிங்கன்னா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சக்கரை போட்டிங்கன்னா கெடுதல் தான். அதுக்கு சாப்பிடாமே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுகளெல்லாம் குடிக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக வெல்லமோ நாட்டு சக்கரை ஏதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி எலும்பு அடிப்பட்டவங்களுக்கு, இந்த சின்ன பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஏஜ் அட்டன் பண்ணுற முன்னாடி இருந்தே இந்த மாதிரிலாம் உளுந்தங்கஞ்சிலாம் கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப நல்லது. அவங்க எலும்பு இடுப்பு இதெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு முறை பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிப்பாக இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதனால் செஞ்சு கொடுங்க. சாயங்காலம் நேரம் ஸ்கூல், இப்போல்லாம் ஸ்கூல் டைம் இல்லையா, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரப்போ சூடாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க. இதுக்கு பதில் நீங்கள் வந்து முந்திரி திராட்சை கூட இது கூட வளர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட அவங்க என்ன பாயசம் நினச்சிட்டு குடிச்சிக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். சரி, அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அஸ்மாவுக்கு கை சுட்டுருச்சு. எந்த கை சுட்டுச்சு? இந்த ரெண்டு கையும் நல்லா சுட்டுருச்சு. இந்த அப்படி செஞ்சாலும் வலிக்கும். இப்படி வலிக்கும். அஸ்மாவுக்கு வாழ்க்கை எனக்கு ரெண்டு கையும் சுட்டுருச்சு. கடைசியில வந்து இப்படி ஆயிடுச்சு ரெண்டு விரல். சரி பரவாயில்ல.